எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் வீட்டிலேருந்து என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சில வீடியோ வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரியும், சில வீடியோ வந்துட்டு ஷார்ட்ஸ் ஷூட் பண்ணுற மாதிரியும் எடுத்துட்டேன். அதுதான் இதில் வந்துட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக ஆயிடுச்சு. நான் கரெக்டாக ஷூட் பண்ணலை பட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாக எடுத்திருக்கேன். நான் வந்து சண்டே டு மண்டே 2 நாளுமே எடுத்திருக்கேன். சண்டே ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி மண்டே ஈவினிங் வரைக்குமே நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். நிறைய கிளிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் வந்து நாங்கள் ஈவினிங் தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். மதியானம்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து பெட்டெலாம் வந்துட்டு கொஞ்சம் கேவலமாக கிடக்கும், அதெல்லாம் வந்துட்டு நான் நீட் பண்ணிவிட்டு ஈவினிங் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கும், மதியானம் சமையல் பண்ண பாத்திரம் அதெல்லாம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதுதான் என்னோடய டியூட்டி. எப்போவுமே இந்த வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது தான் என்னோடய டியூட்டி. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுவேன். ஸோ இந்த கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்கும், பட் வாஷ் பண்ணணும் நல்லாயிரும். ஒரு 6:30 7 o'clockக்குள்ளேயே நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன் கிச்சனை. அதுக்கப்புறம் எனக்கு க்ரீன் ஸ்கொயரில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு கேம் மாதிரி வச்சாங்க. அதில் நான் வந்துட்டு விளாண்டு ஜெயிச்சதுனால கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ப்ரமோஷன் கிடையாது. இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடியும் வாங்கியிருக்கேன் என்னோடய ஆக்னிக்காக. ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. இப்போ வந்து அலோவேரா ஜெல், ஒரு சோப்பு, ஒரு டோனரு, அப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் வந்துட்டு இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன். நேற்றே ரிசீவ் ஆச்சு, பட் நான் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன். சரி, ஓப்பன் பண்ண கையோடு அப்படியே வந்துட்டு பேக் போட்டுடலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பேக் போடுறதுக்காக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபேஸ் பேக்கோட பேக்கெட்லேயே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் அதுபடியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த பேக் பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு அலோவேரா ஜெல்லு, டோனர் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸ்மெல்லாம் அவ்வளோவா இல்லைங்க, நேச்சுரலாகவே இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பேக் பெருசாலாம் போட மாட்டேன், ஸ்கின் கேர்லாம் பண்ண மாட்டேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் இது. அப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ண சொன்னாங்க. நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நெக்கில் தெரியும் பார்த்தாலே. அப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிவிட்டேன். நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock கிட்ட வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன். எங்கள் அம்மா வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கடையில் வாங்கி தரேன்னு சொல்லி கொத்து பரோட்டா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் எப்போவுமே வந்துட்டு சாப்பிடல, டிவி பார்த்துட்டே தான் சாப்பிடுவேன். அதுக்கு வந்து எனக்கு கண் கொஞ்சம் தூரத்து பார்வை தெரியாது, நல்லா கண்ணாடி போட்டுட்டு தான் வந்துட்டு நான் சாப்பிடுவேன். ஸோ கண்ணாடி போட்டுட்டு அப்படியே டிவியும் கொஞ்சம் மக்கப் பண்ணிச்சு, அதையும் போட்டுட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எப்போவும் நான் சாப்பிட்றேன்னா 10 o'clock 11 o'clock கிட்ட ஆயிரும். அன்றைக்கி ரொம்ப பசி, அதனால் 9 to 9:30 கிட்டேயே நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த பசியில் என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிட்லான்னு தோணுச்சு. இது ஒரு அமிர்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10 o'clock கிட்டே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவா, எப்போவுமே வந்துடுவா. ஸோ அவள் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு புது பழக்கம் வந்திருக்கு. இந்த மாதிரி 2 லிட்டர் பாட்டில் எங்கள் வீட்டில் சும்மாவே கடந்துட்டு இருந்துச்சு. சரி, என் வாயும் ரொம்ப வறண்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பிடிச்சி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டுருக்கேன். இப்போ இருக்கிற வெயிலுக்கெலாம் அடிக்கடி தண்ணி தாகம் எடுத்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ நீங்களும் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டே இருங்க, ஏன்னா இப்போ இருக்கிற வெயில் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் மதியானம் கிட்ட ஆகிட்டா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இன்றைக்கி கிரேவி தான் பண்ணியிருந்தாங்க. கிரேவியோட ஸ்மெல் என்ன அப்படியே இழுத்துட்டு கிச்சனுக்கு. பெருசாக எனக்கு சமைக்கலாம் தெரியாது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவேன். பெருசாக இந்த லன்ச்சு பண்ணுற அந்த சைடே நான் போக மாட்டேன். எங்கள் அம்மா தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது தேவைப்பட்டால் நான் பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து சாம்பாரும் கிரேவியும் சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு டைரி இருந்துச்சு. சரி, புதுசாக ஒரு பழக்கத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் இப்போ நம்ம காலேஜ் வேறு போகிறோமா, அங்கே நடக்கிறதெல்லாம் இந்த நோட்டில் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. நான் இது வரைக்கும் டைரி எழுதுனது கிடையாது, பட் இந்த வாட்டி எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ நீங்கள் டைரி எழுதுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நான் வந்து சேவ் பண்ணுவேன்னு தெரியல, பட் பார்க்கலாம். என்னோடய பேர் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு பேஜில் நிற்க போகுதா இல்லை கடைசி பேஜ் வரை வரப்போகுதா அப்படின்னு எனக்கே தெரியல, பார்க்கலாம். நீங்கள் எழுதுவீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள்.
அப்புறம் ஒரு 5 to 6 வந்து டைப் கிளாஸ் போகணும். ஒரு 1 ஹவர் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நான் வந்து போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்துட்டு நான் எங்கள் மாமா பொண்ணு வந்துட்டு மாடிக்கு போகணுன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டே இருந்தா. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனோம். எங்கள் அம்மாவும் வந்துட்டு கீழே தண்ணி ஊற்றி விடணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டா. நானும் அவளுக்கு பெருசாக எதுவும் செஞ்சு கொடுத்ததில்ல. அதனால ஓகேன்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் ஸ்நாக்ஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிட்டு. அதனால் இன்றைக்கி வந்து 2 பொட்டேட்டோ வச்சு தான் செய்கிறேன், அவளுக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு. ஸோ நான் பண்ணிகிட்ருக்கையிலே ரெடி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி வந்து கேமரா இருக்கிறத பார்த்துட்டு அதை பார்த்து ஆட்டிட்டு டாட்டா காட்டிட்டு போயிட்டா. நான் போக சொல்லிட்டேன். இது பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் எதுவும் நான் கொடுக்கல. சும்மா லைட்டாக காட்டியிருக்கேன், அவ்வளோதான். இது ஈஸியான ஒரு ஸ்நாக் தான், அதனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் கிரேவி வேறு வச்சுருந்தாங்களா, அதை வச்சு கொடுத்தேன். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அவ்வளோதான். இவ்வளோ தான் டெய்லி ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கு. ஹலீனா வருவா, விளாடுவோம், கொஞ்ச நேரம் பேசுவோம். இவ்வளோ தான். இப்படி தான் ஓடிகிட்ருக்கு எனக்கு டேஸ்லாம். இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.